உங்களுடைய அரசியல் செயற்பாட்டை பார்த்தால் உங்களுடைய தந்தையார் வழி பார்க்கிற பொழுது ஐக்கிய தேசிய கட்சி திருப்ப நீங்கள் அப்போது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவராக இருந்த ரணிலை எதிர்த்த அத்தாவுல்லா அவர்களோடு நீங்கள் செயற்பட்டிருக்கிறீர்கள் தேசிய காங்கிரஸில். அதுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தியில் போய் சேரலாமா என்கிற ஒரு நிலைப்பாட்டோடும் இருந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய கருத்துக்கள் மூலம் தெரிய வருகிறது. அங்கிருந்து வெளியே வந்து இப்பொழுது ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறீர்கள். நாளை இந்த கட்சியில் சேரப்போகிறீர்கள். எங்களுடைய நோக்கம் எல்லாம் மக்களை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும். ஒரு நாடு நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இன்பேலன்ஸ் இல்லாமல் போகணும், வருமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் போக வேண்டும். நாடு தொழில் உற்பத்தி பொருளாதாரத்துக்கு மாற வேண்டும், அது கல்வியினால் மாற்றப்பட வேண்டும். இந்த திட்டங்களை முன்வைத்து மக்களை ஒரு உயர் மேம்பட்ட வாழ்க்கை வாழ வைப்பதற்கு தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கின்றோம், அதனை முன்னெடுத்து செல்கின்றோம். இந்த பணிக்கு காலாகாலத்தில் எந்த கட்சி எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது அல்லது எந்த ஆட்சி இதுக்கு வழிவிடுகின்றது அல்லது எந்த தலைவன் இந்த விடயங்களை முன்னின்று நடைமுறைப்படுத்தி மக்களை நிம்மதியாக வாழ வைக்கப் போகின்றான் என்ற கட்சி நாங்கள் நிச்சயம் இருப்போம். மாற்று கருத்தே கிடையாது. மக்கள் தான் முக்கியம், மக்கள் தான் முன்னிலைமை என்ற அடிப்படையில் ஆட்சி அதிகாரங்கள் எதிர்பாராமல் இந்தந்த திட்டங்களை நாங்கள் முன்படுத்துவோம் என்று சொன்னால் அவர்கள் பின்னால் செல்லலாம். என்பிபி அரசாங்கம் கூட சொல்லிக்கின்றது 21 வயசுக்குள் நாங்கள் பல்கலைக்கழக பட்டப்படிப்பை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கல்வி திட்டத்தை விவசாய புரட்சி 3 போகமாக அம்பாறை மாவட்டத்தில் 3 போகம் மாற்றக்கூடிய விதத்தில் வேளாண்மையை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லா ஊர்களிலுமே எல்லா எல்லா கிராமங்களிலும் உற்பத்தி பொருளாதாரத்தை உருவாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த விடயங்களை இவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் இவர்கள் நீண்ட காலம் ஆட்சி செய்வதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது? எதிர்காலத்தில் எங்களால் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதில் என்ன பிரச்சனை வரப்போகின்றது? மக்கள் நிம்மதி பெறுவார்கள், நாங்கள் அங்கே இருப்போம். எங்கே இன்பேலன்ஸ் இருக்கிற ஒரு நாட்டில் ஏற்றத்தாழ்வு இருக்கணும், அங்கே கலவரங்கள் கூடுதலாக இருக்கும். வருமானம் குறைந்தவர்களை மெனிப்புலேட் பண்ணிவிட முடியும். பணத்தை கொடுத்து இதை செய்துவிட்டு வாருங்கள், செய்துவிட்டு விடுவார்கள், கலவரங்களை ஏற்படுத்தி விடுவார்கள். அந்த ஏற்றத்தாழ்வு நிவர்த்தி செய்யப்படுகும், அந்த நாடு முன்னேறும், அந்த ஆட்சியும் நல்லா இருக்கும். இன்றைக்கு எத்தனை ஐரோப்பிய நாடுகளை பாருங்கள், இன்பேலன்ஸ் அங்கே இல்லை, எல்லோருமே வருமானம் இருக்கின்றது, உற்பத்தி பொருளாதாரத்தில் அவர்கள் தலை தூக்கி இருக்கின்றார்கள். ஆகவே அங்கே இந்த எத்னிக் ப்ராப்ளம் அங்கே வரல. அந்த வழிமுறைகளை எந்த அரசு செய்யணும் அந்த அரசோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போம், அந்த கட்சியோடு நாங்கள் சேர்ந்திருப்போம், அதில் மாற்று கருத்து கிடையாது. சஃபி சகோதரர் அவர்களே, உங்களிடம் நான் கேட்ட கேள்வி, நீங்கள் தேசிய காங்கிரஸில் இருந்தீர்கள், ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்க வேண்டிய ஒருவர் தேசிய காங்கிரஸில் இருந்தீர்கள், அதற்கு பிறகு தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து கொள்ளலாம் என்ற ஆர்வத்தோடு அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் கலந்துரையாடல்கள் இருந்தீர்கள். மீண்டும் நீங்கள் இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு வந்திருக்கிறீர்கள். நாளை எந்த கட்சியில் இருக்க போகிறீர்கள்? அதாவது அரசாங்கம் அல்ல, சிறுபான்மை கட்சிகளோ அல்லது சிறு கட்சிகளோ. நாளைக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு போனாலும் நான் ஆச்சரியப்படுவதற்கு இல்லையா என்பதை என்னுடைய கேள்வி. போமாட்டீர்களா? நான் உங்களிடம் தெளிவாக சொல்லிவிட்டேன். எங்களுடைய எண்ணங்களை மக்களை என்ஹான்ஸ்மெண்டாக வாழ வைக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் செயற்படுகின்ற எண்ணங்களை எங்களுடைய கட்சி அங்கீகரித்திருக்கின்றது. ஆகவே அங்கீகாரத்திருக்கும் வரையில் எங்களுக்கு மாற்றம் பெற வேண்டிய தேவை எதுவுமே வராது. ஆகவே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் நாங்கள் முன்கொண்டு செல்வோம். எங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வரை நாங்கள் அங்கே இருப்போம், மரணிக்கும் வரை கூட. அந்த உங்களுடைய கட்சியினுடைய தலைமை பற்றியும் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றது அல்லவா? கடந்த காலங்களில் இருந்தது, அவர்களோடு இருந்தவர்களும் பல முறைப்பாடுகளை செய்திருக்கிறார்கள், வெளியில் வந்து பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இப்போது கட்சியில் இருக்கிறீர்கள், நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் அத்தாவுல்லா அவர்களோடு இருக்கும் வரை உங்களுக்கு அவர் நல்லவராக தெரிந்தார். அவருடைய சில முடிவுகள், அவருடைய செயற்பாடுகள் தொடர்பில் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் அதிருப்தி வருகிறது. அப்போது நீங்கள் வெளியேறுகிறீர்கள். நாளை இது உங்களுக்கு நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? தேசிய காங்கிரசிலிருந்து நான் வெளியேறவில்லை, வெளியேற்றப்பட்டிருந்தேன். ஏசிஎம்சியை பொறுத்த மட்டில் திரும்பவும் நான் சொல்லுகின்றேன், அந்த கட்சி எங்களுடைய எண்ணங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி. எங்களுடைய எண்ணங்களுக்கு மாற்றமாக நாங்கள் பதவிக்காக போகவில்லை. எண்ணங்களுக்கு மாற்றமாக அந்த கட்சி செயற்பட்டால் நீங்கள் வெளியேறமாக மக்களை என்ஹான்ஸ்மெண்ட் கொண்டு போறதுக்குரிய வழியில் முட்டுக்கட்டை போடும் அந்த கட்சி எதற்காக என்பதில் எல்லாருக்கும் கேள்வி வரும். ஆகவே ஏசிஎம்சி மக்களுக்கான கட்சி தானே, அது முட்டுக்கட்டையாக இருக்காது எங்களுக்கு என்பது நம்பிக்கை இருக்கின்றது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. உறுதியாக இருக்கிறது. உறுதியாக இருக்கு. அப்படினால் முஸ்லிம் காங்கிரஸை தாண்டி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை அந்த மாவட்டத்தில் வளர்த்தெடுப்பதுதான் உங்களுடைய நோக்கம். வளர்த்தெடுப்போம், நிச்சயமாக வளர்த்தெடுப்போம். இருந்து பாருங்கள், இன்னும் 3-4 வருடங்கள் நீங்களும் இடத்தில் இருக்கத்தான் போகிறீர்கள், நாங்களும் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக முஸ்லிம் காங்கிரஸை விட நாங்கள் ஏசிஎம்சி கட்சியை வளர்த்து நம் மக்களுக்கு பணி செய்வோம்.